வணக்கம் மக்களே. நான் உங்கள் எம் ஜெயராம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகமே எதிர்பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக காத்துட்டு இருந்த ஒரு படம் தாங்க ஜனநாயகன். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சராக இருக்கிற தளபதி விஜய் தான் நடிச்சிருந்தார். வினோத் இயக்கியிருந்தார். அனிருத் மியூசிக் போட்டிருந்தாருங்க. ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பல தடைகளை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க. அது என்னடா தடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகளை சந்திச்சது. ஸோ அந்த பிரச்சனை என்னென்ன ஒன்று நான் சொல்கிறதுனா டைம் ஆகிடும். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுல் படமும் பார்த்தீங்கன்னா நெட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. இருந்தாலும் தளபதி விஜயோட உயிரான தொண்டர்கள் இந்த படத்தை நான் தியேட்டரில் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு காட்டுத்தனமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தளபதி விஜயும் சிஎம் ஆனார். இந்த படமும் பார்த்தீங்கன்னா இப்போ கோலாகலமாக 23ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட படத்தை பார்த்தீங்கன்னா பல பேர் தியேட்டரில் 1 டைம் 2 டைம் இல்லைங்க 10 டைம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆன தியேட்டர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜயோட மனைவியாக இருக்கிறாங்களா சங்கீதா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு அவங்க வந்தாங்கல்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆனிச்சு. ஸோ அதே போல் தளபதி விஜய்க்கு ஃபோன் பண்ணி நான் படம் பார்த்தேன், படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, உங்களோட காமெடி காட்சிகளும் உங்களோட ஆக்ஷன் காட்சிகளும் என் மனசை ரொம்பவே நிறைவு பண்ணிட்டு, உங்களோட கடைசி படம்னு என்னால் நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் எண்டு கார்டில் உங்களோட பழைய படங்களில் போடும்போது நான் கண் கலங்கிட்டேன். ஸோ உங்களை பார்க்கணும் போல இருக்குது. இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக நான் உங்களை பார்க்காம இருக்கிறேன். நீங்கள் முதலமைச்சர் ஆனப்போ கூட நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். பட் அதுக்கு ப்ராப்பரான ரிப்ளை வரல. இருந்தாலும் நான் அதை பற்றி பேச விரும்பல. படம் அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா நம்ம தளபதி விஜய்க்கே நேரடியாக ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பல அதிரடி திட்டங்களும் பல அதிரடி மாற்றங்களும் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாருங்க. ஸோ தளபதி விஜய் கிட்ட இப்போ சங்கீதா பேசினதுக்கு அப்புறம் தளபதி விஜயோட ரசிகர்களும் தொண்டர்களும் மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம அண்ணனும் அண்ணியும் கூடிய சீக்கிரம் இணைய போறாங்கன்னு சொல்லிட்டுமே அவங்க மிகுந்த ஆசையிலுமே இருக்கிறாங்க. ஸோ தளபதி விஜய் கிட்ட அவங்க ஒய்ஃப் பேசினாங்களா, இதை பத்தி உங்கள்கிட்ட கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேல் அம்சில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.